ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா சிக்கன் தான். நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். வீட்டில் சாமி கும்பிட்றதுனால அது எப்படி சமைக்கிறது, வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சீக்கிரமாக எப்படி சமைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு, நல்லா தக்காளி வதங்கிட்டு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தக்காளி வெங்காயம் வதக்குறோமோ அவ்வளோக்கு குழம்பு நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம 2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அந்த கறியில் மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குறதுனா நம்ம சாப்பிட்ற பதத்தில் நல்லா வெந்து எடுத்துக்கோங்க. அப்போனா தான் நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பு எப்போவுமே. அதுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா இந்த 2 பாக்கெட் நான் கலந்துருக்கேன். அந்த 2 பாக்கெட் போட்டுட்டு தேவைக்கான கொஞ்சம் காரத்துக்காக நாங்கள் காரம் நிறையவே சாப்பிடுவோம். அதனால் காரத்தூள் நாங்கள் போட்டிருக்கோம். எப்போவுமே மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த மிளகாத்தூள் அரைச்சி வச்சு வீட்டில் செய்கிற குழம்பு எல்லாத்துக்குமே போட்டுக்கோங்க. அப்போனா தான் குழம்பு நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் இல்லைனாலும் ஓகே தான், நம்ம வச்சுருக்கிற மிளகாத்தூளே போட்டு நம்ம குழம்பு இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு தண்ணி தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நமக்கு தேங்காய் தேவைன்னா தேங்காய் கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அப்போ குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சமைச்சு